மக்களவை தேர்தலுக்கு முன்பு குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். அது குறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். முதற்கட்ட தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த பிறகும் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. ஆனால் இப்போ மக்களவை தேர்தலுக்கு முன்னர் குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் திரு அமித்ஷா. கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கூட மத்திய இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் கூட இதே போன்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இப்போ திரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதனை திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். இதில் வேற என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார்? முழு விவரங்கள் என்ன? நிச்சயமா, அதாவது 2019ஆம் ஆண்டு குடியுரிமை திருத்த சட்டம் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் கூட அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் அது குறித்த அரசாணை வெளியிடப்பட வேண்டும். அதாவது இதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன என்பதை எல்லாம் விளக்கி அரசின் சார்பில் ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்றை வெளியிட வேண்டும். அப்படி நோட்டிபிகேஷன் வெளியிடப்பட்டால் மட்டுமே அது நடைமுறைக்கு வரும். இந்த சூழலில் தான் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைக்கு வரலாம் என்று கடந்த சில நாட்களாகவே ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவிய சூழலில் டெல்லியில் ஆங்கில நாளேட்டின் சார்பில் நடைபெற்ற உலகளாவிய வர்த்தக மாநாட்டில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்படும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தேர்தலுக்கு முன்பாக அது நடைமுறைக்கு வர இருப்பது உறுதியாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக யாருக்கும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இருக்கக்கூடாது. குடியுரிமை திருத்த சட்டம் என்பது யாருடைய குடியுரிமையும் பறிப்பதற்கான ஒரு சட்டம் அல்ல என்பதை தான் தெளிவாக குறிப்பிட விரும்புவதாக அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த சட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்படும் என்றே தெரிகின்றது. இன்னொரு விஷயம் மிக முக்கியமாக பொது சிவில் சட்டத்தை பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பொது சிவில் சட்டம் என்பது ஜனசங்கம் முதலே பாஜகவினுடைய கொள்கையாக இருந்து வருவதாகவும் அது பாஜகவினுடைய கொள்கை மட்டுமல்ல, இந்திய அரசியல் சாசனத்தின் கொள்கையும் கூட என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவிற்கு உரிய நேரம் வரும்போது இந்த பொது சிவில் சட்டத்தை நாடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையிலேயே குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அதனை அப்போதைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் மௌலானா ஆசாத் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களே ஏற்றுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். அதாவது மதச்சார்பின்மை கொண்ட ஒரு நாட்டில் மதத்தின் அடிப்படையில் தனித்தனி சட்டங்கள் இருக்க முடியாது என தெரிவித்துள்ள அவர் உலகம் முழுவதும் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதனை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் அடுத்த ஆட்சி காலத்தில் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த பாஜக மிக தீவிரமான முயற்சிகளை முன்னெடுக்கும் என்று தெரிகின்றது. இதுபோன்று பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நடக்க போகின்ற தேர்தல் என்பது அதாவது பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறுவோருக்கு இடையிலான கொள்கைக்கும் பயங்கரவாதத்திற்கு சமரசமே இல்லை என்ற கொள்கைக்கும் இடையிலான ஒரு தேர்தல், ஊழல் மற்றும் ஊழலை எதிர்ப்போர் இடையிலான தேர்தல் என்று பல்வேறு விஷயங்களை அமித்ஷா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.